So in this video நம்ம பார்க்க போறது 11th business max chapter 4 trigonometry exercise 4.2 ல இருக்க 13th sum தான் பார்க்க போறோம். question பாத்தீங்கன்னா if sin alpha plus sin beta equal to a and cos alpha plus cos beta equal to b, proof that அப்படினு கொடுத்திருக்காங்க. cos into alpha plus beta equal to a square plus b square minus 2 divided by 2. so இத நம்ம proof பண்ண போறோம். இப்போ first step பாத்தீங்கன்னா given நம்ம எழுதிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? sin alpha plus sin beta equal to a அப்படினு கொடுத்திருக்காங்க. so இது வந்து அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா squaring both the sides. so அப்போ எப்படி ஸ்கொயர் பண்ண போறோம்? so இந்த இடத்துல எழுதுறேன். அப்போ sin alpha plus sin beta whole square divided by a square. ஓகேவா? அப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு a plus b whole square. so இந்த ஃபார்முலால தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அப்போ therefore sin square alpha plus sin square beta. so alpha அப்படின்றது a, beta அப்படின்றது b plus ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் a square plus b square so plus 2a. so இதான் நம்மளோட ஃபார்முலா. so இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ 2a க்கு பதிலா நம்ம sin alpha அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். sin alpha into sin beta equal to a square equal. so இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். so இதை நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்தது cos alpha plus cos beta equal to b அப்படின்னு எழுத போறோம். அப்போ cos alpha plus cos beta equal to b. so இது வந்து squaring both the sides. இது எப்படி ஸ்கொயர் பண்ண போறோம்? இந்த பக்கம் எழுதுறேன். cos alpha plus cos beta whole square divided equal to b square. so அதே மாதிரி இதே ஃபார்முலா நம்ம பிரிக்க போறோம். அப்போ cos square alpha plus cos square beta equal plus 2 cos alpha into cos beta equal to b square. இது equation number 2. so அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா adding equation 1 and 2. so first equation என்ன? இதுதான் நம்மளோட first equation. இதை நம்ம எழுதிடலாம். அப்போ sin square alpha plus cos square alpha plus sin square beta plus cos square beta plus இதை நம்ம எழுதுறோம் plus 2 sin alpha into sin beta plus 2 cos alpha into cos beta equal to a square plus b square. so இது ரெண்டும் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா இப்போ எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றது? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா sin square alpha plus cos square alpha equal to 1 அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஏன்னா நமக்கு trigonometry identitiesல பார்த்தீங்கன்னா sin square theta plus cos square theta equal to 1. அப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதுக்கு பதிலாக equal to 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அதே மாதிரி sin square beta plus cos square betaவை equal to 1 அப்படின்னு எழுத போறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டேர்மும் equal to 1, இந்த ரெண்டு டேர்மும் equal to 1 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 2 வந்து ரெண்டு இடத்துலையும் இருக்கிறனால நான் காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ 2 sin alpha into sin beta plus cos alpha into cos beta equal to a square plus b square. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 plus 2 into இது ஆக்சுவலாக நம்மளோட ஒரு ஃபார்முலா. ஸோ இதோட ஃபார்முலாவோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா cos alpha minus beta. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கு. sin alpha into sin beta plus cos alpha into cos beta. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது, இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. ஓகேவா? equal to a square plus b square. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வர போறேன். ஸோ ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்,
இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது -2 டிவைடட் பை 2. ஸோ இந்த 2வை நம்ம கீழே எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றது. இப்போ நம்ம கொஸ்டினில் இருக்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோமா? காஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2 டிவைடட் பை 2 எழுதியாச்சா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. ஹென்ஸ் ப்ரூஃப்ட் அப்படின்னு போட்டு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? தேங்க்யூ.